ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோகனான்ற ஒரு சிஸ்டர் என் பையன் கேரட் பீன்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறான் சிஸ்டர், அதுக்கு ஏதாவது ரெசிபி இருந்தால் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னன்றது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கேரட் பீன்ஸ் வச்சு நம்ம தோசை எப்படி செய்யலாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம தேவையான அளவு கேரட் பீன்ஸ் நம்ம கழுவி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக்கரை மூடிட்டு நீங்கள் பாயில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாயில் பண்ணிவிட்டு தடி கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்ச பேஸ்ட்டு நம்ம தோசை மாவுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது 10 மினிட்ஸ் அப்படி ரெஸ்ட் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தோசை கல்லில் நீங்கள் தோசை ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் தோசை சுட்டு எடுத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கேரட்டு பீன்ஸ் அதில் எதுவுமே தெரியாது, தூக்கி போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.